ஓம் சாந்தி. ஜனவரி 18, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளை எப்பொழுதும் சந்தோஷமானவர்கள் ஆக்கும் முதல் தரமான ஆசை தந்தைக்கு இருக்கிறது. தன் குழந்தைகள் தகுதி வாய்ந்தவர்களாகி ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக வேண்டும் என்று தந்தை விரும்புகின்றார். ஓம் சாந்தி. இறைவன் எங்களுக்கு முன்னால் நேரில் வந்திருந்து எங்களுக்கு ஞான கீதங்களை எடுத்து இசைத்து எங்களை ஞான நடனம் ஆடச் செய்கின்றார் என்று குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். இந்த ஞான நடனத்தால் நீங்கள் தேவ தேவியரைப் போல் இடையறாத சந்தோஷத்தோடும் குதூகுலத்தோடும் இருப்பீர்கள். கடவுள் மட்டுமே எல்லையற்ற தந்தை என்றும் உலகத்தை படைப்பவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். பாபா எங்களுக்கு ஸ்வர்க்கமென்னும் பரிசை கொண்டு வந்திருக்கின்றார் என்று குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். அவரே படைப்பவர். எங்களை ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக்குவதற்காக எங்களுக்கு அவர் ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கூறுகின்றார், தந்தையையும் உலக ஆட்சியையும் நினைவு செய்யுங்கள். தந்தையே எல்லையற்றதன் அதிபதி என்பதால் நிச்சயமாக எல்லையற்ற பெரியதோர் உலகத்தையே அவர் படைப்பார். குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகம் முழுவதுமே உங்கள் வீடாகும், அதாவது உங்கள் பாகத்தை நடிக்கும் இடம் ஆகும். எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற உலகத்தை அல்லது வீட்டை, அதாவது ஸ்வர்க்கத்தை படைக்கின்றார். அப்பேற்பட்ட தந்தைக்கு குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவோ நன்றி சொல்ல வேண்டும். உலகத்தை படைப்பவராகிய தந்தை எங்களுக்கு நேரடியாக விளங்கப்படுத்துகின்றார். நான் உங்களை உலகத்தின் அதிபதிகளாக்க வந்திருக்கின்றேன் என்பதால் உங்கள் சுபாவம் மிகவும் முதல் தரமானதாக இருக்க வேண்டும். இவர் ஒரு தெய்வம் போன்றவர் என்று எல்லோரும் கூறும் அளவிற்கு உங்கள் சுபாவம் இருக்க வேண்டும். தேவ தேவியர் மிக பிரசித்தி பெற்றவர்கள். இவரது சுபாவம் தெய்வம் போல் இருக்கிறது. அவர் மிக இனிமையான சாந்தமான சுபாவம் கொண்டவர் என்று சொல்லப்படும் போது தந்தையும் அப்பேற்பட்ட குழந்தைகளை பார்த்து பூரிப்படைகின்றார். பாபா எங்களை ஸ்வர்க்கத்திற்கே அதிபதிகளாக வந்திருக்கின்றார் என்பதால் நீங்கள் அவருக்கு மிக நல்ல உதவியாளர்கள் ஆக வேண்டும். நீங்களாகவே உங்களை சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர களைத்து போய்விட்டேன் அல்லது எனக்கு நேரமில்லை என்று கூறக்கூடாது. உரிய நேரத்தில் அனைத்தையும் செய்வதில் நன்மை இருக்கிறது. யஜ்யத்திற்கு சேவை செய்வதன் வெகுமதியை சிவ் பாபா உங்களுக்கு கொடுப்பார். குழந்தைகளின் தெய்வீக செயல்களை பாபா பார்க்கும் பொழுது தந்தையே அவர்களிடம் அர்ப்பணிக்கின்றார். இந்த கல்வியில் குழந்தைகளாகிய நீங்கள் மிக மேன்மையானதோர் வருமானத்தை உழைத்துக் கொள்கிறீர்கள். பல்கோடீஸ்வரர் ஆகின்றீர்கள். பாபா உங்களை மிகவும் செல்வந்தர்கள் ஆக்குகின்றார். தராசின் ஒரு தட்டில் உங்களை வைத்து மறு தட்டில் உங்களோடு 21 பிறவிகளுக்கு நிலைத்திருக்க போகும் எல்லையற்ற பொக்கிஷங்களை பாபா நிறைக்கின்றார். அங்கே துன்பத்தின் பேச்சே இருக்காது. அங்கே ஒரு பொழுதும் அக்கால மரணங்கள் ஏற்படாது. மரணத்தைக் கண்டு ஒரு பொழுதும் அஞ்ச மாட்டீர்கள். இங்கே மரணத்தைக் கண்டு மிகவும் அஞ்சி அழுது புலம்புகிறார்கள். நீங்களோ இந்த ஷரீரங்களை விட்டு புதிய உலகத்தின் இளவரசர்கள் ஆகுவோம் என்று சந்தோஷப்படுகிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தும் பழைய உலகத்தில் இருக்கும் உங்கள் பற்றை அறுத்து எறிந்தவாறே இந்த ஷரீரத்தையும் மறந்து கொண்டு செல்வதாகும். ஆத்மாவாகிய நான் சுதந்திரமானவன். தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள். வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். இது உயிரோடு இருக்கும் போதே இறந்து போனவரை போல் வாழ்வது ஆகும். இந்த உலகத்தில் நீங்கள் இறந்து விட்டீர்கள். நீங்கள் இறக்கும் பொழுது உலகமே இறந்ததாகிறது என்று சொல்லப்படுகிறது. ஷரீர உணர்வை விரட்டியடித்துக் கொண்டே இருங்கள்.
தனிமையில் இருந்து பாபா, நான் இப்பொழுது உங்கள் மடிக்குள் வருகின்றேன் என்று பயிற்சி செய்யுங்கள். ஒரே ஒருவருடைய நினைவில் ஷரீரத்தை விட்டு செல்லுங்கள். இதுவே ஏகாந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்படியொரு மேன்மையான கல்வியை கற்பிப்பவர் யாரென்று உங்களுக்கு தெரியும். உயிருள்ள வைரம் ஒன்று இந்த உயிருள்ள பேழையில் இருக்கின்றார். அவரே சத் சித் ஆனந்தம். சத்திய தந்தை உங்களுக்கு சத்தியத்திலும் சத்தியம் நிறைந்த ஸ்ரீமத் கொடுக்கின்றார். இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு உரியவர் என்பதால் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் பின்பற்ற வேண்டும். மௌனமாக இருந்து படிக்க வேண்டும். தந்தை ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள். திரும்ப திரும்ப இந்த பதக்கத்தை பாருங்கள். பாபாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்வீர்கள். இந்த நினைவினாலேயே நீங்கள் உலகம் முழுவதற்கும் அமைதி தானம் செய்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பிரஜைகளையும் உங்கள் வாரிசுகளையும் உருவாக்க வேண்டும். எந்த முரளியையும் நீங்கள் தவறவிடக்கூடாது. பாபா உங்களுக்கு அளவற்ற அன்போடு விளங்கப்படுத்துகின்றார். இனிமையான குழந்தைகளே, உங்கள் மீது கருணை கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் கீழ்ப்படிவற்றவராக இருக்காதீர்கள். நறுமணம் மிக்க மலர்களை நோக்கி நீங்களாகவே ஈர்க்கப்படுவீர்கள். ஒருவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றாரோ அதற்கு ஏற்ப அவர் தன்னை நோக்கி ஒளியை ஈர்த்து கொள்வார். நறுமணம் மிக்க நற்குணம் மிக்க குழந்தைகளை பார்க்கும் பொழுது அன்பின் மிகுதியாலும் சந்தோஷத்திலும் பாபாவின் கண்கள் குலமாகின்றன. ஏதேனும் சிரமம் ஏற்படும் பொழுது பாபா தன் ஒளியை பாய்ச்சுகின்றார். பாபா விளங்கப்படுத்துகின்றார். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இந்த பழைய உலகத்தில் எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. இப்பொழுது உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு மேன்மையான ஆசை, நாங்கள் இப்பொழுது சந்தோஷ தாமத்திற்கு போகப் போகிறோம். நாங்கள் எங்கும் நின்றுவிடவோ எதையும் பார்க்கவோ கூடாது. நாம் முன்னேறிக் கொண்டே போக வேண்டும். ஒரே திசையையே பாருங்கள். அப்பொழுதுதான் உங்கள் ஸ்திதி ஆட்டம் காணாததாக, அசைக்க முடியாததாக, நிலையானதாக ஆகும். இந்த உலகம் இப்பொழுது முடியப் போகிறது. ஏனெனில் இப்பொழுது அது மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. இந்த நேரத்தில் இயற்கை அன்னையே உச்சக்கட்ட கோபத்தில் இருப்பதால் அவள் அனைத்தையும் அழித்து கொண்டிருக்கிறாள். பஞ்சபூதங்கள் மிக மூர்க்கமாக தமது கோபத்தை வெளிப்படுத்தும் என்று உங்களுக்கு தெரியும். முழு உலகத்தையும் அவை மூழ்கடித்துவிடும். கட்டடங்கள் அனைத்தும் பூகம்பங்களில் சரிந்து விழும். பல ரூபங்களிலும் மரணம் சம்பவிக்கும். நாடகத்தில் இந்த திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அதற்காக யாரையுமே குற்றம் கூற முடியாது. அழிவு இடம்பெற்றே ஆக வேண்டும் என்பதால் நீங்கள் உங்கள் புத்தியின் யோகத்தை அதிலிருந்து அகற்ற வேண்டும். உங்களுடையவை அனைத்தையும் நீங்கள் காப்புறுதி செய்திருப்பதால் உங்களுக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை. உங்களுடையவை அனைத்தும் பயனுள்ள முறையில் உபயோகிக்கப்படுகின்றன. நீங்கள் இப்பொழுது கூறுவதெல்லாம் ஆகா சத்குருவே ஆகா, நீங்கள் எங்களுக்கு வழியை காட்டிவிட்டீர்கள். ஆகா பாக்கியமே ஆகா, ஆகா நாடகமே ஆகா என்பதே ஆகும். உங்கள் இதயபூர்வமாக எங்கள் 2 கைப்பிடி அளவு தானியத்தை பெற்றுக்கொண்டு அதை 100 மடங்காக எதிர்காலத்தில் பாதுகாப்பாக திருப்பித் தருவதற்கு நன்றி பாபா என்று கூறுகிறீர்கள். ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு இதற்கு பரந்த எல்லையற்ற புத்தி தேவை. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான செல்வத்தின் பொக்கிஷங்கள் அளவின்றி கிடைத்து கொண்டே இருப்பதால் உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷம் இருக்க வேண்டும் இல்லையா? உங்கள் இதயங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மற்றவர்களுடைய இதயங்களையும் சுத்தமாக்குவீர்கள். யோக நிலையால் தான் உங்கள் இதயங்கள் சுத்தமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகிகள் ஆகும் ஆர்வமும்
மற்றவர்களை யோகிகளாக்கும் ஆர்வமும் இருக்க வேண்டும். உங்களுக்கு உங்கள் ஷரீரத்தில் பற்று இருந்தால், ஷரீர உணர்வு இருந்தால் உங்கள் ஸ்திதி மிக பலவீனமாக இருக்கிறது என்று நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகளே நிஜ வைரங்கள் ஆகுவார்கள். அதனால் முடிந்தவரை ஆத்ம உணர்வை பயிற்சி செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா என்ற வார்த்தையை மிக மிக இனிமையான ஒரே வார்த்தையாகும். குழந்தைகளாகிய உங்களை பாபா அளவற்ற அன்போடு தன் கண் மடலில் தாங்கி தன்னோடு வீட்டிற்கு அழைத்து செல்வார். அப்பேற்பட்ட தந்தையின் நினைவில் குழந்தைகளாகிய நீங்கள் முற்றும் முழுதுமாக தொலைந்து போனவர்களாக ஆக வேண்டும். தந்தையை நினைத்து நினைத்து சந்தோஷத்தினதும் குளிர்மையினதும் தெய்வங்களாகுங்கள். தன்னை இகழ்பவர்களிலும் தந்தை கருணை கொள்வதைப் போல் நீங்களும் அவரை பின்பற்ற வேண்டும். சந்தோஷத்தை அருள்பவர் ஆகுங்கள். குழந்தைகளாகிய உங்களை எப்பொழுதும் சந்தோஷமானவர்கள் ஆக்க வேண்டும் என்ற முதல் தரமான ஆசை தந்தைக்கு உள்ளது. அதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் தகுதி வாய்ந்தவர்களாகி ஸ்வர்க்கத்திற்கு அதிபதிகள் ஆகுவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நாடகத்தின் ரகசியங்களையும் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு அஷரீரி சூஷ்ம பௌதீக உலகங்களின் செய்திகள் அனைத்தையும் கூறுகின்றார். நாங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்லும் முயற்சியில் இருக்கின்றோம். நாங்கள் நிச்சயமாக ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவோம். நாங்கள் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வோம் என்று ஆத்மாக்களாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள். அச்சா, தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தையே துன்பத்தை போக்கி சந்தோஷம் அருள்பவர் என்பதால் குழந்தைகளாகிய நீங்களும் அனைவருக்கும் சந்தோஷத்தையே கொடுக்க வேண்டும். தந்தையின் வலது கரங்கள் ஆகுங்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளையே தந்தை நேசிக்கின்றார். சுப காரியங்களுக்கு எப்பொழுதும் வலது கரத்தையே பயன்படுத்துவார்கள். அதனால் தந்தை கூறுகின்றார், அனைத்திலும் தர்மம் மிக்கவர் ஆகுங்கள். தந்தை ஒருவரையே நினைவு செய்யுங்கள். உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டுச் செல்லும். இந்த பழைய உலகில் உங்கள் பற்றை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். இது ஒரு மயான பூமி. உங்கள் தொழிலை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ நினைத்து கொண்டு இறந்து போனால் உங்களை பாழாக்கி விடுவீர்கள். ஷிவ் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் மிகவும் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். ஷரீர உணர்வுடையவர் ஆகினால் உங்களையே பாழாக்கிக் கொள்வீர்கள். ஆத்ம உணர்வுடையவர் ஆகினால் உங்களை செழிப்பாக்கிக் கொள்வீர்கள். பணத்திற்காக அதிக அளவு பேராசை கொண்டவர் ஆகக்கூடாது. அதை பற்றி யோசித்து கவலைப்பட்டு ஷிவ் பாபாவை மறந்து விடுவீர்கள். எந்த அளவிற்கு உங்களை அர்ப்பணித்து தன் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றீர்கள் என்று பாபா பார்ப்பார். ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளி ஆகி பாபா இதை செய்து காட்டினார். தன்னிடமிருந்த அனைத்தையும் அர்ப்பணித்து நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகினார். அனைத்தையும் ஈஸ்வரிய பணியில் உபயோகிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். தடைகளைக் கண்டு நீங்கள் அஞ்சக்கூடாது. முடிந்தவரை உங்களுடையவை அனைத்தையும் சேவைக்காக உபயோகமான வழியில் பயன்படுத்த வேண்டும். அனைத்தையும் கடவுளிடம் அர்ப்பணித்துவிட்டு நம்பிக்கை பொறுப்பாளியாக வாழுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். முரளி தேதி ஏப்ரல் 15, 1974. மேன்மையான அவ்யக்த மகாவாசகங்கள். நீங்கள் அனைவரும் முன்னேறுகின்றீர்களா? பின்வரும் 2 அடையாளங்களையும் அனுபவம் செய்கின்றீர்களா?
எப்பொழுதும் அன்பில் திளைத்திருப்பதும் தடைகளை அழிப்பவரும் தடைகளை அழிப்பவராக இருப்பதற்கு பதிலாக ஏதேனும் தடைகளை கண்டதும் உங்கள் ஸ்திதியிலிருந்து நீங்கள் கீழே வருவதில்லைதானே? வரும் பல்வேறுபட்ட புயல்கள் உங்கள் புத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதுண்டா? ஒருவரிடமிருந்து உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் போது அது உங்கள் புத்தியில் குழப்பத்தை கொண்டு வருவதில்லை, மாறாக உற்சாகத்தையே கொண்டு வரும். அதுபோல் வரும் புயல்கள் உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கின்றனவா அல்லது குழப்பத்தை அதிகரிக்கின்றனவா? புயலை புயலாக நினைத்தீர்கள் என்றால் குழப்பம் ஏற்படும். அதை பரிசாக எண்ணி பரிசாக அனுபவிப்பீர்கள் என்றால் பெருமளவில் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கும். இதுவே மேலேறுவதன் அடையாளம். பயந்து போவதற்கு பதிலாக ஆழத்திற்குள் செல்வீர்களானால் சோதனைகளின் கடலில் பற்பல புதிய அனுபவ முத்துக்களை அடைவீர்கள். ஏனெனில் குழப்பத்துக்குள் முத்துக்கள் அமிழ்ந்திருக்கின்றன. அவற்றை மேலோட்டமாக புறநோக்காக பார்வையோடும் புத்தியோடும் பார்த்தால் அது குழப்பமாகவே தெரிந்து குழப்பத்தையே அனுபவம் செய்வீர்கள். ஆனால் அதையே அகநோக்கின் பார்வையோடும் புத்தியோடும் பார்த்தால் பலதரப்பட்ட ஞான முத்துக்களும் ஞான கருத்துகளும் கிடைக்கும். ஏதேனும் ஒன்றை பார்க்கும் பொழுது அல்லது கேள்விப்படும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் அதுவுமே இறுதி ஸ்திதி அல்ல. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. நாடகத்தின் ஞானத்தை அறிந்த பின்னர் இப்படியான எண்ணங்கள் தோன்றினால் அதுவும் குழப்பத்தின் மெல்லிய சுவடே ஆகும். இப்பொழுதும் உங்களுக்கு ஏன் என்ன என்ற கேள்விகள் இருக்குமானால் குழப்பம் இருக்கிறது என்றே அர்த்தம். தடைகள் வருவது அத்தியாவசியம் என்பது போலவே தடைகளை அழிப்பவர் என்ற ஸ்திதியில் இருப்பதும் அத்தியாவசியமே ஆகும். குதூகுலமாக இருப்பதற்கு இதுவே வழியாகும். எதுவுமே புதியதல்ல என்பதே இறுதி ஸ்திதியாகும். குழப்பத்தை உருவாக்கும் வேலையை ஒருவர் செய்தால் அல்லது அந்த பாகத்தை நடித்தால் அது ஒரு கடலில் எழும் குழப்பத்தை போன்றதே ஆகும். அந்த அலைகள் வெளிப்படையாக தெரியும், ஆனால் புலன் உறுப்புகளின் குழப்பம் இருக்கக்கூடும். அதாவது புலன் உறுப்புகளின் குழப்பம் இருக்கக்கூடும். ஆயினும் உங்கள் உள்ளார்ந்தமான ஸ்திதி எதுவும் புதிதல்ல என்பதாக இருக்க வேண்டும். ஸ்திரமாக மாறாதவராக ஏகாந்தத்தில் இருப்பவர்கள், அதாவது படைப்பவர், படைப்பின் ஆழங்களை அறிந்து திரிகால்தர்ஷி ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பவர்கள், சௌகரியமான ஸ்திதியில் அமைதியாக நிலைப்படுத்தப்பட்டு இருக்கின்றீர்களா? அல்லது புலன் உறுப்புகளின் குழப்பம் உங்கள் உள்ளார்ந்தமான ஸ்திதியை தளம்பச் செய்கிறதா? பௌதீக கடலால் இரு ரூபங்களையும் காட்டக்கூடியதாக இருக்கும்போது மாஸ்டர் ஞான கடல்களாக உங்களால் இரு ரூபங்களையும் காட்ட முடியாதா? பஞ்சபூதங்கள் மனிதர்களையே பிரதி செய்கின்றன. பஞ்சபூதங்களால் தமது தராதரங்களை காட்ட முடியும் போது மேலான மனிதர்களாகிய உங்களால் இதை காட்ட முடியாதா? காலம் இப்பொழுது உச்சக்கட்டத்தை நெருக்குகிறது. ஒவ்வொன்றிலுமே உச்சக்கட்டத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. கடைசி காலத்தின் அடையாளமே உச்சக்கட்டம்தான். பஞ்சபூதங்கள் அவற்றின் உச்சக்கட்டத்தை அடைந்து இறுதி கட்டத்தையும் அடைவதைப் போல் முழுமையடைய இருக்கும் ஆத்மாக்களுக்கு வரும் சோதனைகளும் தடைகளும் கூட அவற்றின் உச்சக்கட்டமாகவே தான் வரும். அதனால் முன் எப்பொழுதும் இல்லாதவாறு இப்பொழுது இப்படி ஆகியிருக்கிறதே என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. அதை குறித்து எந்த ஆச்சரியமும் இருக்கக்கூடாது. இறுதி பரீட்சையில் ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் கேள்விகளின் வடிவில் வந்தால்தான் நீங்கள் சித்தியடைய அல்லது தோல்வியடைய முடியும். நீங்கள் சித்தியடைய அல்லது தோல்வியடைய முடியும். உங்கள் இஷ்டத்திற்கு விரோதமாக புத்தியில் கேள்விகளை எழுப்பும் சூழ்நிலைகள் வரும். இது ஒரு வினாத்தாள், இது ஒரு நொடிப்பொழுது வினாத்தாள். ஏனென்ற கேள்வி உங்களை
சந்திர வம்சத்தில் இடம்பெறுபவர்கள் என்னும் வரிசையில் நிற்க வைத்துவிடும். அதனால் நிலையான ஸ்திதியில் இருக்கும் இடையறாத பயிற்சி இருக்கட்டும். பிரச்சனைகள் என்ற ஆசனத்தை பராமரிக்க ஆரம்பிக்காதீர்கள். மாறாக உங்கள் ஆசனத்தில் இருந்தவாறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள். இப்பொழுது வரை பிரச்சனைகள் உங்களுக்கு உங்கள் ஆசனத்தையே நினைவூட்டுகின்றன. பிரச்சனைகள் வரும்பொழுது விசேஷ யோகம், யோக பட்டிகள் செய்கின்றீர்கள். உங்களிடம் இயல்பான நிலையான நினைவு இல்லை என்பதையும், பகைவனையே உங்கள் ஆயுதங்களைப் பற்றி உங்களுக்கு நினைவூட்டுவதையும் இது நிரூபிக்கின்றது. நீங்கள் மாறாத யோகியா அல்லது இன்னும் ஒரு மாறுபாட்டை அனுபவம் செய்யும் யோகியா? மாறாத யோகி என்பதே உங்கள் பட்டம் இல்லையா? பகைவனும் வரக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை எதிர்க்கக்கூடாது. சிலுவையில் அறையப்படுவது முள்ளாக மாறுவதுமே இறுதி ஸ்திதி அல்ல. சிலுவை முள் ஆகுவதற்கு பதிலாக தூரத்திலேயே முள்ளை யோக அக்னியில் எரித்து விடுங்கள். உங்கள் பாதங்களில் ஏறிய முள்ளை அகற்ற வேண்டி இருப்பது இறுதி ஸ்திதி அல்ல. உங்கள் முழுமையும் சம்பூர்ணமும் நிறைந்த ஸ்திதியால் முள்ளை எரித்து விடுங்கள். இதுவே இறுதி ஸ்திதி. இப்படியொரு இலக்கு வைத்துக்கொண்டு உங்கள் ஸ்திதியை மேல் நோக்கி மேலேறும் ஸ்திதிக்கு கொண்டு செல்லுங்கள். பெரிய விஷயம் ஒன்றை சிறியதாக அனுபவம் செய்யும் ஸ்திதியை வரிசை கிரமமாக உங்கள் இயலுமைக்கு ஏற்ப அடைந்திருக்கிறீர்கள். சிறியதோர் சுவடும் அதன் வழித்தோன்றல்களும் முடிவு கட்டப்பட இலக்கை இப்பொழுது நீங்கள் அடைய வேண்டும். அனைவரும் ஆர்வம் உற்சாகத்தோடு அனைவருடனும் ஒத்துழைத்தவாறு எப்பொழுதும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா? கலியுகத்திற்கு முடிவு கட்டி அதை மாற்றி அமைத்து மாயைக்கு பிரியாவிடை செலுத்துவதற்காக ஒரு குழுவை உருவாக்கி சுற்றி வளைத்து நிற்கின்றீர்கள். உறுதியாக சுற்றி வளைத்திருக்கின்றீர்களா, அல்லது இடையில் உங்களில் சிலர் பலவீனமாகி களைத்து போகின்றீர்களா, அல்லது இடையில் நின்று விடுகின்றீர்களா? முன்னேறுவதும் இல்லை, பின்வாங்குவதும் இல்லை. ஆனால் எப்படி இருக்கின்றீர்களோ அங்கேயே இருப்பது என்ற பாகத்தில் உங்களை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளவில்லை இல்லையா? எங்கேனும் நின்று போய் காலம் உங்களை உந்தி தள்ளினால் முன்னேறுவீர்கள் என்று நினைக்கவில்லை இல்லையா? ஏதோ ஒரு வகையில் ஒருவருடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்து ஒரு இடத்தில் நின்றுவிடவில்லை இல்லையா? எனவே அப்படியான ஒரு ஸ்திதி கொண்டவர்களை என்னவென்று கூறுவீர்கள்? அதை அங்கதனின் நிலை, அசைக்க முடியாத நிலை என்று நினைப்பதில்லை தானே? இப்படி ஓர் இடத்தில் நின்று விடுவீர்களானால் பிந்தி வந்தவர்கள் முந்தி செல்வார்கள். ஒரு மலை பிரதேசத்தில் பனி படர்ந்திருக்கும் போது, பாதைகள் மூடப்பட்டிருக்கும் போதும் உங்களால் பயணத்தை தொடர முடியாது. பனியை உருகச் செய்ய அல்லது அகற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். இங்கேயும் பனி போல் படிந்து இருப்பீர்களானால் உங்களிடம் யோக அக்னி இல்லை என்பதையே அது காட்டுகிறது. யோக அக்னியை தீவிரமாக்குங்கள். பாதை தெளிவாகும். உங்களுக்கு கிடைத்திருக்கும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்த கருத்துக்களை புத்தியில் வைத்துக்கொள்ள பாதை தெளிவாகும். அதனால் உங்கள் தற்போதைய முயற்சியின் வேகத்தில் அங்கதன் ஆகுங்கள். மாயையால் தோற்கடிக்கப்படுவதில் அங்கதன் ஆகாதீர்கள். ஆனால் வெற்றி அடைவதில் அங்கதன் ஆகுங்கள். அச்சா, அதி மேலான தந்தையிடம் பராமரிப்பு பெறும் ஆத்மாக்களுக்கு, உலகத்தை பராமரிக்கும் ஆத்மாக்களுக்கும், விஷ்ணு குலத்தின் மேன்மையான ஆத்மாக்களுக்கும், பஞ்சபூதங்களை மாற்றியமைக்கும் அதி மேலான ஆத்மாக்களுக்கும், காட்சிகளை அருளும் வடிவங்களாக உலகத்திற்கு வெளிப்படுத்தப்படும் ஆத்மாக்களுக்கு, யோகி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆசீர்வாதம். தந்தை பிரம்மாவைப் போல் ஒரு உதாரணமாக இருந்து சேவையில் இடையறாது ஈடுபட்டிருந்து சம்பூர்ண நிலையை நெருங்குவதை அனுபவம் செய்வீர்களாக. தந்தை பிரம்மா சேவையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார்.
ஆனாலும் செய்திகளை கேட்டவாறே ஏகாந்தத்திலும் இருந்தார். 1 மணி நேர செய்தியின் சாராம்சத்தை 5 நிமிடங்களில் புரிந்து கொள்வார். குழந்தைகளை சந்தோஷப்படுத்தி அத்துடன் அகநோக்கிலும் ஏகாந்தத்திலும் இருக்கும் தன் ஸ்திதியின் அனுபவத்தை கொடுத்தார். அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். தான் மிகவும் மும்முரமாக இருப்பதாக ஒருபொழுதும் தந்தை பிரம்மா கூறியதே இல்லை. ஏனென்றால் அவர் குழந்தைகளுக்கு உதாரணமாக இருந்தார். அதுபோல் காலத்திற்கு ஏற்ப இப்பொழுது இந்த பயிற்சிக்கு ஒரு தேவை இருக்கிறது. உங்கள் இதயத்தில் அன்பு இருந்தால் நேரம் ஒதுக்கி பலருக்கும் உதாரணம் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: ஒவ்வொரு செயலிலும் கர்மத்தையும் யோகத்தையும் அனுபவம் செய்வதே கர்ம யோகம். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசாகவும் ஒளியாகவும் உள்ள தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். தந்தைக்கு சமமாகும் இலக்கை எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தை எப்படி ஒளியாக இருக்கின்றாரோ அதுபோல் லேசாகவும் ஒளியாகவும் ஆகுங்கள். மற்றவர்களை பார்க்கும்போது பலவீனமாகின்றீர்கள். எனவே தந்தையை பார்த்து தந்தையை பின்பற்றுங்கள். பறக்கும் ஸ்திதிக்கு மேன்மையான வழி ஒரே ஒரு வாசகமே ஆகும். அனைத்தும் உங்களுடையதே. எனது என்ற வார்த்தையை உங்களுடையது என்று மாற்றுங்கள். அப்பொழுது நீங்கள் அவருக்கு உரியவர்கள் ஆகின்றீர்கள். ஆத்மா ஒளி ஆகின்றார். அனைத்தும் உங்களுடையது என்று ஆகும் பொழுது நீங்கள் லேசாகின்றீர்கள். ஓம் சாந்தி.